This video is sponsored by EduQuest. EduQuest offers skill-based courses in stock marketing, digital marketing, coding, and more. It provides self-paced and live classes with expert mentors. Courses are available in both Tamil and English. Get certified and boost your career with affordable combo offers. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நியூ ஸ்மார்ட் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணும்போது ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்திருக்கும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு நம்முடைய கார்டு ஃபஸ்ட்டு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்டுக்குள்ளே நம்ம போய்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சோடனே உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு நம்முடைய கார்டு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிக்கோங்க. அப்ரூவலாக இருக்கா இல்லை எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுடைய ரெஃபரன்ஸ் நம்பரை இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ட்ரு பண்ணிட்டோம். பதிவு செய் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 ஸ்டேஜும் இதில் வந்து அப்ரூவல் ஆகிருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நம்முடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வந்து அப்ரூவல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா கார்டு வந்து ஆக்டிவேஷன் பண்ணுறது. ஸோ நீங்கள் வந்து ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உடனே இன்றைக்கி தான் அப்ரூவல் ஆகிருக்கு அப்படின்னா இதிலிருந்து ஒரு 15 டேஸ் அல்லது 20 டேஸ் நீங்கள் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுடைய கார்டு வந்து ஆக்டிவேஷன் ஆகும். உடனே இன்றைக்கி அப்ரூவல் ஆனோன்னே 2 டேஸ் கழித்து உங்களுக்கு கார்டு வந்து அப்ரூவல் ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னா பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு 20 டேஸ் 15 டேஸ்லேருந்து 20 டேஸுக்குள்ளே உங்களுடைய கார்டை வந்து நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுடைய கார்டு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிடுங்க. அப்ரூவல் ஆன பிறகு 20 டேஸ் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் கார்டு வந்து ஆக்டிவேஷன் பண்ணுங்கள். ஸோ இதுமாரி அப்ரூவல் ஆன பிறகு உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். ஸோ உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வரும். என்ன மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பு எண். ஸோ அதாவது உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர், அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் கொண்ட தங்களது புதிய அட்டைக்கான விண்ணப்ப கோரிக்கை அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. ஸோ மாடம்பாக்கம் மற்றும் பொறுப்பாளர் வெங்கடேசன் கொண்ட நியாய விலைக்கடை தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெசேஜ் வரும். ஸோ இந்த மெசேஜை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய லாகின் பண்ணி உங்களுடைய மொபைலில் டிஎன்பிடிஎஸில் லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அட்டை நிலை பார்த்தீங்கன்னா முடக்கு அப்படின்ட்டு தான் இருக்கும். ஸோ நீங்கள் அப்ரூவல் ஆனாலும் இந்த கார்டு வந்து முடக்கு அப்படின்னு தான் இருக்கும். ஸோ இந்த முடக்கு நிலையை வந்து செயலில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆன்லைனில் மாற்றிக்கலாம். ஸோ அது எப்படி மாற்றுறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்மளே பண்ணலாம், அப்படி இல்லைனா கடையில் கொடுத்து கூட நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து உங்களோட மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அப்ளிகேஷனை நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஸ்மார்ட் கார்டு ரேஷன் கார்டு அதாவது அது ரிலேட்டடான அனைத்து சர்வீஸும் நம்ம மொபைலே நம்ம பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம ஈஸியாக இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ண உடனே பொது விநியோக திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் என்ன நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ அந்த மொபைல் நம்பரை கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த கேப்சா என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்னு கொடுத்திங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்முடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ மொபைல் நம்பர் ரொம்ப மேனிட்டரி. ஸோ இப்போ வந்து மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டோம். நெக்ஸ்ட் வந்து அந்த கேப்சாவையும் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி அப்ரூவல் ஆனீங்க அப்படின்னா உங்களது எப்போ அப்ரூவல் ஆகி மெசேஜ் வந்தது அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதிலிருந்து ஒரு 15 டேஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 15 டேஸ் கழித்து உங்களோட கார்டை வந்து நீங்கள் இதேமாரி டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா
இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்க ரெஜிஸ்டர் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணிவிட்டு உள்நுழைவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வியூ ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வியூ ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸ்மார்ட் அட்டை செயல்படுத்துதல், புகார் பதிவு, பரிவர்த்தனை, உரிமம் அப்படின்னு சொல்லிட்டு எண் விவரக்குறிப்பு, கடை வேலை செய்யும் நேரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எல்லா ஆப்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களது வந்து அப்ரூவல் ஆன பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்மார்ட் அட்டை செயல்படுத்து அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களது வந்து உங்களுடைய அட்டை வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு விட்டது அப்படின்ட்டு வரும். அதுக்கு முன்னாடி நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்மார்ட் அட்டை இன்னும் செயல்படுத்தவில்லை அப்படின்னு தான் உங்களுக்கு எரர் மெசேஜ் வரும். ஸோ உங்களது வந்து எப்போ அப்ரூவல் ஆனதுலேருந்து 15 டேஸ் நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்மார்ட் அட்டை செயல்படுத்து அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கார்டு வந்து வெற்றிகரமாக ஆக்டிவேஷன் ஆகிடும். இப்போ வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். ஸ்மார்ட் அட்டை செயல்படுத்து அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இதேமாரி ஸ்மார்ட் அட்டை குறியீடு என்ன அப்படின்ட்டு இருக்கும். இதில் செயல்படுத்து அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் படுத்துங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா அட்டை வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். இப்போ இந்த ஆப்ஷன் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா முடக்கு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் அந்த இதில் இருந்தது, ரெட் கலரில் இருந்தது. இப்போ நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கார்டு வந்து செயலில் அப்படின்னு மாறும். ஸோ ஒருத்தவங்களுக்கு உடனே மாறும், ஒருத்தவங்களுக்கு 2 days டைம் எடுத்துக்கும், 1 day டைம் எடுத்துக்கும், மேக்ஸிமம் 1 day டைம் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் ஈவினிங் பண்ணிங்கன்னா காலையில் உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகிடும், ஒருத்தவங்களுக்கு உடனே ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆக்டிவேஷன் ஆகிடுச்சு. எண் விவரக்குறிப்பு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செயலில், அட்டை நிலை செயலில் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து மாறிடும். ஸோ இப்போ வந்து நம்முடைய கார்டு வந்து ஆக்டிவேஷன் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து மொபைலில் இல்லை சிஸ்டத்தில் நீங்கள் செக் பண்ணணுன்னாலும் நீங்கள் ஈஸியாக உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு மொபைலே மெசேஜ் வரும். அந்த மெசேஜை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து உங்களுக்கு கார்டு வந்து நீங்கள் உங்களுடைய தாலுக்கா ஆஃபீஸில் போய் வாங்கிக்கணும். ஸோ என்ன மெசேஜ் வரும் அந்த மெசேஜை நம்ம வந்ததுலேருந்து ஒரு 5 days to 10 daysக்குள்ளே போயிட்டு நம்மளுடைய தாலுக்கா ஆஃபீஸில் நம்ம வாங்கிக்கலாம். இப்போ வந்து இந்த ஆப்ஷன் வந்து நம்ம சிஸ்டத்தில் செக் பண்ணலாம். ஸோ செயலில் இருக்கா இல்லையா அப்படின்றத ஜஸ்ட்டு வந்து நீங்கள் டிஎன்பிடிஎஸ் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து பயனாளர் உள்நுழைவு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பயனாளர் உள்நுழைவு அந்த ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நான் சைன் அவுட் பண்ணி ஏற்கனவே சைன் அவுட் பண்ணாமல் இருக்குது. ஸோ இப்போ சைன் அவுட் பண்ணிவிட்டு பயனாளர் உள்நுழைவு உங்களுக்கு நான் ஃபஸ்ட்லேருந்தே உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து இதில் வந்து ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கேப்சாவை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு பதிவு செய்ய அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வியூ ஆகும். ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்தோன்னா முடக்கு அப்படின்ற செயல்நிலை வந்து மாறி செயலில் அப்படின்றத மாறி இருக்கா அப்படின்றத நம்ம ஈஸியாக நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பதிவு செய்ய அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இப்போ வந்து நம்மளுக்கு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம ஓடிபி என்ட்ரு பண்ணிடலாம். ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு பதிவு செய்ய அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அட்டை நிலை செயலில் அப்படின்னு சொல்லி மாறி இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்முடைய கார்டு வந்து ஆக்டிவேஷன் ஆகிடுச்சு, 100% ஆக்டிவேஷன் ஆகிடுச்சு. இப்போ தான் நம்ம ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் மின்னணு அட்டை கோப்பு பதிவிறக்கம் அப்படின்றத டவுன்லோட் ஆகாது. ஒரு நாளைக்கு இல்லைனா 2 days கழித்து நீங்கள் செக் பண்ணிங்கனாலும் இல்லை 1 day வெயிட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அப்படின்னா மின்னணு அட்டை கோப்பு பதிவிறக்கம் அப்படின்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எனபிள் ஆகி அது வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். அந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய நியர்பை எந்த கடை உங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்களோ அந்த கடையில் போய்ட்டு நீங்கள் வந்து பொருட்களை வாங்க ஆரம்பிச்சிடலாம். அந்த பொருட்கள் வாங்கிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும், மண்டல அலுவலகத்துக்கு உங்களுடைய கார்டு அனுப்பப்பட்டுள்ளது அப்படின்ற அந்த மெசேஜில் இருந்து ஒரு 5 days கழிச்சு நீங்கள் தாலுக்கா ஆஃபீஸில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கார்டு நீங்கள் கிடச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பதிவிறக்கத்துக்கான கோப்பு கிடைக்கவில்லை அப்படின்னு தான் வரும். ஸோ நம்ம இப்போ தான் ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கோம். உடனே அது வந்து அந்த நம்முடைய கார்டு ஃபுல்லாக ஆக்டிவேஷன் அந்த இது வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் இப்போயே ட்ரை பண்ணாதீங்க. நம்ம கார்டு வந்து சக்ஸஸாக ஆக்டிவேஷன் பண்ணிவிட்டோம். இன்றைக்கி இல்லைனா நாளைக்குள்ளே உங்களுடைய வந்து கோப்பு பதிவிறக்கம் வந்து ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு உங்களுக்கு கார்டு கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு நியர்பையாக இருக்கிற கடையில் வந்து நீங்கள் ரேஷன் பொருட்களை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ வந்து கார்டு எப்போ வாங்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து
இதெல்லாம் அப்ரூவல் ஆன பிறகு உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். என்ன மெசேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மெசேஜை பார்த்துட்டு 5 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் உங்களுடைய கார்டை நீங்கள் உங்களோட தாலுக்கா ஆஃபீஸில் நீங்கள் வாங்கிக்கலாம். மண்டல தாலுக்கா அலுவலகத்துக்கு அனுப்பப்பட்டுள்ள உங்களுடைய ஸ்மார்ட் கார்டை பெற்றுக்கொள்ளவும் அப்படின்னு சொல்லி இந்தமாதிரி மெசேஜ் வரும். இந்த மெசேஜ் வந்ததுக்கப்புறம் 5 டேஸ் கழிச்சு 5 டேஸோ ஒரு 6 டேஸோ கழிச்சு நீங்கள் உங்களுடைய தாலுக்கா ஆஃபீஸை நீங்கள் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு கார்டு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த வீடியோ